கூட்டணி வைக்கணும் சொல்லுங்க. அதை நீங்க தான் சொல்லணும். இல்ல நீங்க சொல்லுங்களேன். இல்ல 2 கட்சின்னு சொல்றீங்கல்ல. உதாரணத்துக்கு திரு விஜயோட கூட்டணி அமைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பலப்பட்டுக்கலாம். 2 பேரும் விஜய் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்குறா. ஏன் சொல்ல வரேன், நான் இது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, 2 பேருமே திமுகவுடைய எதிரணியா தான் இருக்காங்க. திமுகவை தோக்கடிக்கணுங்கிற ஒரு முன்னோட்ட ஒரு விஷயத்தோட தான் உள்ள வராங்க. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருந்தா பெரிய பலமா இருந்திருக்குமே. அதாவது தம்பி, நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை வேறு. நாம் தமிழர் கட்சியோட கொள்கை என்ன? நாங்கள் மது அருந்தக்கூடாது. ஆண்கள் ஒரு மீட்டிங்க்கு ஒரு கட்சிக்கு மது அருந்தக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது, பெண்களை இழிவாக பேசக்கூடாது, இந்த தடவக்கூடாது, பெண்களை தப்பாக நினைக்கக்கூடாது, தடவக்கூடாது, மற்ற கட்சிகள் மாதிரி உரசக்கூடாது. நாங்கள் சகோதர சகோதரிகளாக ஒரே ஒரு தமிழனாக வாழ்கிறோம். இங்கே ஜாதி மத பேதம் கிடையாது. அவர் கிறிஸ்தவராக இருக்கலாம், அவர் முஸ்லீமாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், இவர் பல்லராக இருக்கலாம், இவர் அகமுடைய தேவராக இருக்கலாம், எல்லாரும் ஒன்று. ஆனா பொதுவா ஜாதி எங்களுக்கு தெரியாது. தமிழ் தேசியத்துக்கு ஜாதி கிடையாதா? நாம் தமிழருக்கு ஜாதி கிடையாதா? நாம் தமிழரை பொறுத்தவரை ஜாதி மதமற்று, இன பேதமன்று, மொழி பேதம் இல்லாமல் ஒரே குடும்பமாக ஒரே குலமாக ஒன்றாக நிற்பதுதான் நாம் தமிழர் கோட்பாடு.